மேல் வீட்டில் அமர்ந்திருந்த 120 பேருக்கும் 120 மனநிலைகள். கர்த்தரை விசுவாசிகள் தான் ஒரு மனதில் இருக்கிறான். அந்த 120 பேருக்கும் பின்புலங்கள், பின்னணிகள், வெவ்வேறு பாஷைகள், வெவ்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு பழக்க வழக்கங்கள், வெவ்வேறு உடைகள், சுகாதார அடிப்படையில் பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும். இவன் மேலே என்ன இந்த ஸ்மெல் வருது, அவன் மேலே உட்காரவே முடியல பக்கத்தில், இவன் குளிச்சானா அவன் குளிக்கலையா, அவன் இன்னான், அவன் யார், அவன் அந்த வட்டாரத்தை சேர்ந்தவன், அவன் அந்த இனத்தை சேர்ந்தவன், இந்த மாதிரிலாம் மார்க் போட்டா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கசந்துரும். 1000 உயிர்த்தெழுந்த திருநாள் கொண்டாடலாம், நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலுக்குரிய அனுபவங்கள் வராது. நம்ம உயிர்த்தெழுக்கிறது இந்த இடத்துலலாம் உயிர்த்தெழணும். சபையில் 1 மணி நேரம் இருந்துட்டு போகிற சபையில், 2 மணி நேரம் இருந்துட்டு போகிற சபையில் எவ்வளோ பிரச்சனையா? ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு நாகரிகம், வருமானத்துக்கு ஏற்றபடி நாகரிகம் இருக்கும். வருமானமே இருக்காது, பெரிய நாகரிகத்தில் இருப்பான். கடன் வாங்கியாதவன் இஎம்ஐ கட்டியாதவன் வீட்டை ஃபுல்லாக பொருளை நினச்சிருப்பான். அவனை எப்பவும் 10 பேர் தேடிக்கினே இருப்பாங்க, கால் பண்ணி பேசினே இருப்பாங்க. அந்த கால் எடுக்கலாம், வீட்டுக்கு வந்துடுவாங்க. கெஸ்ட்டு கிடையாது, இஎம்ஐ டிஃபால்ட்டான எல்லாம் வந்துடுவான் வீட்டுக்கு. சிலர் நல்ல உயர் வருமானம் இருக்கும், எளிமையாக வாழ்வான், அது அவங்க நாகரிகம். சொல்கிறேன், உங்களுக்கு பொருளாதாரம் உயர உயர நாகரிகங்கள், பண்பாடுகள் எல்லாம் வித்தியாசம் இருக்கும். இதெல்லாம் வந்து சபையில் போட்டு தியானித்து கொண்டு இருந்தீங்களாக்கா நீங்கள் உயிர்த்தெழுதலை விட்டுருவீங்க. நீங்கள் இயேசு சிலுவையில் அறைவீங்க. நீ வருகிறவர்களை துன்பப்படுத்துகிறதும், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கர்த்தர் சொல்லுகிற அளவுக்கு ஆகிடும். வர்றவன் போகிறவன் நண்டு சிண்டெல்லாம் எவனோ ஒருத்தன் இயேசுன்னு சுற்றின்னு இருக்கான். அவன் பிதாவாக்கிய தேவனை விட்டுட்டானுங்க, தாயை விட்டுட்டானுங்க, தாய் சபையை விட்டுட்டானுங்க. இது யார், இது பெந்தெகோஸ்தே கூட்டம்னு சொல்கிற மாதிரி இப்போ சவுல் என்ற ஒரு வாலிபன் எழும்பி கிரியை செஞ்சு கடைசியில் கர்த்தரால் சந்திக்கப்பட்டு, ஏன்டா சீடர்கள் இது மாதிரி பண்ணன்னு கர்த்தர் கேட்கல. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இன்னைக்கு உயிர்த்தெழுதல் உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி யாரையும் துன்பப்படுத்தாதீங்க. யாரோ எப்படியோ இருக்கட்டும், அது அவனுடைய நாகரிகம், அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய பழக்க வழக்கம். ஒப்பிட்டு பார்த்துடாதீங்க, தீட்டுப்பட்டுருவோம். வாழ்க்கை பெரிய பலவீனத்தை சிக்கிடுவோம். அது அவங்களுடைய ப்ராக்டிஸ். அது உபதேசம் என்பது பொதுவானது. கர்த்தரை சேவிக்கிறது இடத்துல ஒருமனப்பட்டாங்க, மற்ற விஷயம்லாம் அவங்களுக்குரியது. இன்றைக்கி கர்த்தரை சேவிக்கிறதுல இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்துடும். சுகம், நிவாரணம், வலி, வேதனை, அப்போ உங்களுக்கு ஊழியக்காரன் அபிஷேகம் மட்டும் தான் தெரியும், தீர்க்க தரிசனம். அதுக்கப்புறம் ஐயா அதில் நிறைய விஷயம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் வாங்க போங்க சாப்பிடுங்க. நம்ம ஃப்ரெண்ட், நம்ம வீட்டில் ஒரு நபர், நீங்கள் எங்கள் மூத்த அண்ணன், நீங்கள் அதுக்கு இருக்கும் 60 வயசு நம்மகிட்ட சொல்கிறது. ஆனால் சபையில் ஏன்